சென்னை தலைமை செயலகத்திற்குள் நுழையக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் கூடுதல் போலீசார் அமைக்கப்பட்டு தற்பொழுது தீவிர சோதனைக்கு பின்னரே அவர்கள் அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். வேலூரில் அமைச்சர் துரைமுருகனின் இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருவதன் எதிரொலியாக தற்பொழுது இந்த போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் செலினா. செலினா, இது குறித்தான விவரங்கள். வேறு இடங்களில் வருமான வரித்துறை என்பது சோதனை காலை முதலே நடத்தி வருகிறது. இந்த நிலையில் சென்னை தலைமை செயலகத்தை பொறுத்தவரையிலும் கூடுதல் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தலைமை செயலகம் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வாயில்களிலும் காவல்துறையினர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை காவல்துறை ஆணையரும் சற்று நேரத்திற்கு முன்னதாக பார்வையிட்டிருக்கிறார். அதே போல தலைமை செயலகத்திற்கு உள்ளே வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தையுமே தீவிர பரிசோதனைக்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த வாகனம் எதற்காக வருகிறது, யார் இந்த வாகனத்தில் வருகிறார்கள், அடையாள அட்டை வைத்திருக்கிறவர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. அமைச்சர் துரைமுருகன் இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை அடுத்து அதன் எதிரொலியாக இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கிறார்கள். அதே போல ஆண்டு தொடக்கம் என்பதனால் இந்த தலைமை செயலகத்துக்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களையும் சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று காவல்துறை ஆணையர் தெரிவித்ததாகவும் இதன் அடிப்படையில் தான் சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினரும் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கமான சோதனை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அதிகப்படியான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் காட்சிகளை நாம் நேரில் பார்த்து வருகிறோம். அதே போல அனைத்து வாயில்களிலுமே கூட கூடுதல் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி செலினா.